அனைவருக்கும் வணக்கம். இன்று நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அதில் நமது மாண்புமிகு மதிப்புக்குரிய அமித்ஷாஜியை போய் நமது முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா சந்தித்து பேசினார். மிக்க மகிழ்ச்சி. இரண்டு கட்சிகள் சேர்ந்தால் ரொம்ப நல்லது, ஒரு பலம், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர் வைத்த நிபந்தனைகளை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். ஒன்று, மதிப்புக்குரிய மேடம் சசிகலா அவர்களை சேர்க்க மாட்டேன். மதிப்புக்குரிய ஐயா முன்னாள் முதல்வர் அம்மாவிடமென்று 3 முறை முதல்வராக ஆக்கி திருப்பி அந்த ஆட்சியை அம்மா கையில் ஒப்படைத்த உத்தம அண்ணன் என் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் 2-3 தடவை சந்திச்சிருக்கிறேன். அவரை மிகவும் பழகிறதுக்கு நல்ல ஒரு பெண்களை மதிக்கும் தன்மை கொண்ட அண்ணன். அவர் வேண்டாம். சகோதரர் டிடி தினகரன் என்னை சந்திக்கவில்லை. அந்த சகோதரனையும் அவர் அதிமுகவுக்காக நிறைய பாடுபட்டவர், அம்மா வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர், அது எனக்கு தெரியும். அவரையும் வேண்டாம் என்று விட்டு இவர் என்ன, சசிகலா மேடம் புண்ணியத்தில் இவர் ஆட்சிக்கு வந்தவர். இவர் ஒன்றும் நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவில்லை. இவருக்கு அப்படி என்ன வன்மம்? மாநில தலைவர் அண்ணாமலை அப்படி என்ன செய்தார்? அவர் அறிவுள்ளவர், மனித நேயம் மிக்கவர், படித்த இளைஞர். அவர் பின்னால் இளைஞர்கள் இன்று பாரதிய ஜனதாவில் முதியவர்கள், பெண்கள், இளம் பெண்கள், என்ன மாதிரி முதிர்ச்சி அடைந்த பெண்கள் எல்லாம் அவர் பக்கம். என் மண், என் மக்கள், அந்த எழுச்சி நாயகன். அவரை கட்சியிலிருந்து தலைமை பொறுப்பிலிருந்து விலகினால் நாங்கள் கூட்டணி அமைப்போம் என்று. இது என்ன லாஜிக்குங்க? இது என்ன லாஜிக்கு? ஒரு தொகுதியில் கூட இவருக்கு ஓட்டு கிடையாது. இவர் அண்ணாமலை கூட சேர்ந்தால்தான் வெற்றி பெற்று திமுகவை ஓரம் கட்டி ஆட்சி 26இல் அமைக்க முடியும். அது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் இவர் இப்படி பேசக்கூடாது. வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் ஒன்றுபட்டால் உண்டு வாழு. ஆட்டக்கட்சி மாற்றக்கட்சி மனுஷனை கடிச்சிட்டாரு. இவர் செய்வது சரியில்லை. இது ஜனநாயகத்துக்கும் சரியானது என்னங்க இது? தமிழக மாநில தலைவர் வந்த பின் எத்தனை மெம்பர்கள் சேர்ந்தாங்க? எவ்வளோ ஒரு பாரதிய ஜனதாங்கிற ஒரு எழுச்சி வந்ததே என் மகன் அண்ணாமலையால் தான். அதை யாரும் மறக்க முடியாது. அவரை போய் பதவியிலிருந்து நீக்கணுங்கிறாங்க. இது மகா தப்புங்க. ஆனால் இந்த ஆசை சகோதரர் எடப்பாடி அண்ணனுக்கு வேண்டாம். வயசாகிவிட்டது. இவர் இளைஞர்கள் கூட சேர்ந்து இவர் சேர்ந்து இவர் கட்சியும் வளர்க்கணும். கூட்டணியான பாரதிய ஜனதாவை இது பண்ணி ஆட்சி அமைக்கணும். இவங்க சொல்கிறாங்களே திமுக காரங்களை பிடிச்சி உள்ளே போடணும் டாஸ்மார்க்லன்னு. இவங்க காலத்தில் டாஸ்மார்க் இல்லையா? இவங்ககிட்ட ஊழல் செய்யலை, குட்கா ஊழல். இவங்க என்னென்ன செஞ்சாங்க எல்லாரும் மக்களுக்கும் தெரியும். அவங்களும் இவங்களும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். ஆகினால் திராவிட ஆட்சியை ஒழிக்கணும். ஒரு ஆட்சி மலரும். அந்த மலர காரணம் எனது மகன் அண்ணாமலை தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.